கொடைக்கானலில் இரண்டாவது நாளாக 2 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்திருக்கிறார்கள். இது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், கோடை வெப்பம் கொளுத்தி வரும் நிலையில் தற்போது கொடைக்கானலில் இன்று இரண்டாவது நாளாக மழை பெய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கோடை விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளும் குவிந்திருக்கிறார்கள். தற்போது மழையை அடுத்து அங்கு எந்த மாதிரியான சூழல் நிலவுகிறது, மேலும் அங்கிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க, விவரங்கள்? மலை நகரமாக இருக்கக்கூடிய கொடைக்கானலை பொறுத்தவரையில் தரைத்தளங்களில் சதத்தை தாண்டி அடித்து வரக்கூடிய வெயிலிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும், அங்க இருக்கக்கூடிய நில வெப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் கொடைக்கானலை நோக்கி சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து படையெடுத்த வண்ணமாக இருக்கிறார்கள். இதன் காரணமாக கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் கடந்த ஒரு வார காலமாகவே பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் கூட்டமானது இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் கொடைக்கானலிலும் கூட கடந்த ஒரு மாதமாகவே தொடர்ந்து பகல் நேரங்களில் கடும் வெப்பம் வாட்டி வந்தது. இந்த நிலையில் நேற்றும் இன்றும் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று அரை மணி நேரம் தான் மழை பெய்தது. மேல்மலை கிராமங்களான பூம்பாறை, மன்னமனூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்த நிலையில் இன்று கொடைக்கானல் நகர் பகுதிகளான மூஞ்சிக்கல், அண்ணா சாலை, சீனிவாசபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் குளுமையான ஒரு காலநிலையானது தற்போது நீடித்து வருகிறது. மேலும் இந்த மழையில் ரசிப்பதற்காக கொடைக்கானலில் குவிந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கிறார்கள். மேலும் இந்த மழையையும் பொருட்படுத்தாமல் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் தங்களுடைய விடுமுறை காலத்தை தற்போது போக்கி வருகிறார்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.